உலக அரசியலில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது பழமொழி. ஆனால் இங்கே எதிரிக்கும் நண்பன், நண்பனுக்கும் நண்பன் என்ற ஒரு விசித்திரமான கதாபாத்திரமாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் உருவெடுத்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலைகள் இருதரப்பிற்கும் பாலமாக செயல்படும் அசீம் முனீரை அதிபர் டொனால்டு டிரம்ப் அள்ளி அணைத்து வருவது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்காக 3 நாட்கள் தெஹ்ரான் பயணத்தை முடித்துள்ள முனீர், டிரம்ப் மற்றும் ஈரான் ராணுவ மேலிடம் என இரண்டு பக்கமும் நெருக்கமான நண்பராக வலம் வருவதுதான் இந்த செய்தியின் ஹைலைட். ஆனால் இந்த கூடா நட்பு குறித்து அமெரிக்காவின் பாதுகாப்பு நிபுணர்கள் இப்போது ஒரு பெரிய ரெட் பிளாக் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். பாகிஸ்தானை ஒருபோதும் நம்பாதீர்கள் என்றும், அசீம் முனீருக்கும் ஈரானின் புரட்சிகர காவல் படைக்கும் இடையே உள்ள ஆழமான உறவு அமெரிக்காவிற்கு ஆபத்தானது என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். 2016-17 காலகட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறை தலைவராக இருந்தபோதே முனீர் ஈரானுடன் ரகசிய உறவை வளர்த்துக் கொண்டவர். குறிப்பாக அமெரிக்காவால் கொல்லப்பட்ட காசிம் சுலைமானி மற்றும் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஹுசைன் சலாபி ஆகியோருடன் முனீருக்கு இருந்த நெருக்கமான நட்பு இப்போது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் போரில் நமக்கு நண்பனாக நடித்துக் கொண்டே தாலிபான்களுக்கு பாகிஸ்தான் எப்படி உதவியதோ அதே இரட்டை வேடத்தை இப்போதும் அவர்கள் போட வாய்ப்புள்ளது என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் டிரம்பை எச்சரிக்கின்றனர். ஆனால் டிரம்போ இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பாகிஸ்தான் வழியாக ஈரானை பணிய வைக்க முடியும் என்று கணக்கு போடுகிறார். பாகிஸ்தானில் சிவில் அரசு என்பது பெயரளவுக்கு தான் இருக்கிறது என்பதும், ராணுவ தளபதி முனீர் தான் நிழல் உலக ராஜாவாக ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கையில் வைத்துள்ளார் என்பதும் இந்த ராஜதந்திர நகர்வுகளில் அப்பட்டமாக தெரிகிறது. தற்பொழுது தெஹ்ரானில் ஈரான் அதிபர் மற்றும் ராணுவ தளபதிகளை சந்தித்துவிட்டு திரும்பியுள்ள அசீம் முனீர் அடுத்த கட்டமாக இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் இடையேயான 2வது கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டுள்ளார். ஒருபுறம் அமைதி தூதுவர் போல முனீர் செயல்பட்டாலும், மறுபுறம் அவரது ஈரானிய விசுவாசம் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக திரும்புமா என்பதே இப்போதுள்ள $1 மில்லியன் கேள்வி. டிரம்ப் எரிக்கும் வலையில் ஈரான் விழுமா அல்லது பாகிஸ்தான் விற்கும் வலையில் டிரம்ப் விழுவாரா என்பதை அடுத்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடக்கப் போகும் மீட்டிங் தான் முடிவு செய்யும்.